ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணன் அர்ஜுனன் அவர்களுக்கு நான் வாக்குகளை சேகரிக்க இங்க திண்டிவனம் தொகுதிக்கு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக வெற்றி வாய்ப்பு இங்க அமோகமா இருக்கு. அண்ணா ஏற்கனவே இங்க எம்எல்ஏ, இப்போ எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்காரு. இப்போ 2023 ஏப்ரல் அன்னைக்கு நம்ம வாக்குகளை சேகரிக்க போறோம். அது இரட்டை இலை சின்னத்துக்கு தான் போக போகுது. கண்டிப்பாக மே 4ஆம் தேதி அண்ணன் வெற்றி வாய்ப்போட வருவாரு. மீண்டும் எம்எல்ஏ-ஆக, ஆளுங்கட்சி எம்எல்ஏ-ஆக வர போறாரு அப்படின்றதுதான். இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னா, எடப்பாடி ரெட்டையிலை காட்டுறதுக்கு 11வது தோல்வின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருக்கு கணக்கு தெரியாது, அவருக்கு கணக்கே தெரியாது. அவரு தோல்வி பத்தி அவருக்கு ஒன்னும் தெரியல. ஏன்னா எல்லாமே அவருக்கு சில்வர் பிளாட்டர்ல பத்தி போய் கொடுத்துருக்காங்க. அவங்க தாத்தா, அவங்க அப்பா எத்தனை வாட்டி தோல்வி எடுத்திருக்காங்க. இது கேட்டு பேசிட்டு நம்மள அப்புறம் பேச சொல்லுங்க. அவரெல்லாம் கட்சிக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஓசியில டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இது 2வா, இது ரெட்டா இல்லையா, இல்ல இது சின்னமா, நம்ம இப்படின்னா அப்படின்னா 5 தடவை அவங்க தோல்வி எடுத்திருக்காங்களா? 50 தடவை தோல்வின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு கணக்கு தெரியலன்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான் அறிவு அவருக்கு அப்படின்றது. அவரோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா அவங்க நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை பத்தி பிரச்சாரம் பண்றது இல்ல. இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணணும்ன்ற ஒரு மனப்பான்மையில இருந்தாங்கன்னா எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்? அவங்களாம் ஒரு மனிதராக இருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அதுக்கு ஒரு இது இருக்கணும், கம்பீரம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் உண்மையை சொல்லணும். அது விட்டுட்டு நீங்க கண்ணாம்பின்னு நம்ம போட்டோ தூக்கிட்டு சுத்துறது ஒன்றும் அரசியல் கிடையாது. நடிகர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் போட்டின்னு சொல்றாரு. அது அதிமுக ஒரு போட்டியாவே இருக்கு. இது பல இடத்துல நான் சொல்லிட்டேன். அதாவது அவர் ஃபர்ஸ்ட் போட்டி வந்திருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் போட்டியிலே இல்லாத மாதிரிதான் இருக்கு. எங்கேயுமே களத்துல அவர் காணும், கட்சியும் காணும். அவர் நல்ல நடிகர் தான், இல்லைன்னு சொல்லல. நடிப்பு சூப்பர். ஆனா இது என்னமோ தெரியல, ரொம்ப எங்கேயுமே காண முடியல அப்படின்றது. தமிழக முதல்வரா விஜய் ஆவல் சொல்லி எல்லாம் பிரச்சாரம் பண்றாரு. முதல்வர் விஜய் ஆவல் சொல்லி பிரச்சாரம் பண்ணிடுறாரு. அவங்கவுங்க அப்படி சொல்றதுதான். அதனால அது சாத்தியமாக்க முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களோட வேட்பாளர் பட்டியல் பார்த்தாச்சுனாலே தெரியும். வேட்பாளர் பின்னாடி போகிறதுக்கு ஒரு 4 பேர் கூட இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வேட்பாளர்களுக்கு அந்த வேட்பாளர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவங்க மீது இருக்கு. அவங்க யாரு என்னன்னு அலசி பார்த்தாச்சுன்னா அவங்களோட மவுஸ் அப்படியே கீழே குறைஞ்சிடும். அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட இல்லாதவங்களை பார்த்துட்டு நம்ம அரசியல் இருக்கிறதா நம்ம நம்மளே மாயத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது திமுக கிட்ட தான் கேட்கணும். நம்ம காங்கிரஸோட அவங்க கூட்டணி ஆட்சி சேர்ப்பாங்களான்றது அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தோக்க போறது அவங்கதான். ஓகேங்களா? அப்ப இப்ப கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட விரிசல் இருக்கு. அவங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு விஷயம் இல்ல. எந்தெந்த தொகுதியில நீங்க எந்தெந்த வேட்பாளர், அதாவது ஒரு தொகுதியில இல்லாத சொந்த மண்ணின் மைந்தர் இல்லாம வேற எங்க இருந்தோ கொண்டு இங்க நிக்க வைக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டு கரூர்ல இருக்கிறவங்களை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல நிக்க வைக்கிறாங்க. அண்ணா நகர்ல இருக்கிறவங்க போய் வில்லிவாக்கத்துல போய் நிக்க வைக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு தெளிவில்லாத ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களோட தோல்விதான் அவங்க அடைய போறாங்க அப்படின்றது. உதயநிதி எல்லா பரப்புரை கூட்டத்திலயும் எடப்பாடி சசிகலா கால் லெவல் மாதிரி வச்சுட்டு ஒரு போட்டோ வச்சு பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாவே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டுல எத்தனை கால்ல போய் விழுந்தாங்க. அதாவது நீங்களே கேட்டீங்க. ஒரு பேட்டி, ஒரு மேடை பேச்சுல சிஎம் சொல்றாரு, கை கட்டி நான் வணங்கி கெஞ்சி கேட்டேன். எங்க அப்பாவுக்கு யார்கிட்ட கெஞ்சி கேட்டாரு? ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டாரு. கை கட்டி கெஞ்சி கேட்கும் போது அந்த யாருக்காக, மெரினால ஒரு இடங்காக நீங்க கெஞ்சி கேட்டீங்க. அது இப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் கெஞ்சுறீங்க, பல்ட்டி அடிச்சுட்டு போய் நீங்க கதறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க யார் காலில எல்லாம் ஊனீங்க அப்படின்றதும் தெரியும். அது அசிங்கமா நம்ம வெளியில சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி அரசியலுக்கு நாங்க இங்க வரல. மலிவான அரசியலுக்கு நாங்க இங்க வரல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு கொச்சையா பேசுறது. அதாவது இதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்க டெபியூட்டி சிஎம் கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். சரி, ஓகே.